ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய நேரடி சர்வ தரிசனம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய முதல் 3 நாட்களான டிசம்பர் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆகக்கூடிய பக்தர்களை மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகி நேற்று டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு லக்கி டிப் ரிசல்ட்ஸும் டிடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகியிருந்ததாக நம்முடைய சேனல் வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆனவர்களுக்கு நேற்று ரிசல்ட் வந்த உடனே இமிடியேட்டா திருப்பதி ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங்கும் ஓபன் ஆகி இருந்தது. லக்கி டிப்ல செலக்ட் ஆகக்கூடியவர்களுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் விஐபி தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்களுக்கும் அகாமடேஷன் புக்கிங் பற்றி நேற்றைய அகாமடேஷன் வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்களுக்கு ரூம் புக் செய்யறதுக்கு அந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். நேற்று காலையில வீடியோ பாக்குறதுக்கு மிஸ் பண்ணவங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆன பிறகு அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகும் என்பதை பற்றி தெரியாமல் சிலர் புக் பண்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்ப எந்தவித பிரச்சனையும் கிடையாது. திருப்பதி அகாமடேஷன் புக்கிங் லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எந்த அவைலபிலிட்டியும் இல்ல. இப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. அந்த சமயத்துல நீங்க எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக லக்கி டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர்லயே டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆப்லயோ அல்லது வெப்சைட்லயோ லாகின் பண்ணிக்கோங்க. ஆப் அல்லது வெப்சைட் ஓபன் ஆன பிறகு அகாமடேஷன் என்று இருக்கக்கூடிய ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. திருப்பதி லொகேஷனுக்கு உங்களுக்கு அந்த சமயத்துல ஆன்லைன் அகாமடேஷன் அவைலபிலிட்டி காமித்தால் நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மோஸ்ட்லி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு தான் ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர்த்து இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு நேற்று டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ரிசல்ட் வரும்போதே ரூம் புக்கிங்கான ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கிறதுக்கான சான்சஸ் குறைவுதான். இருந்தாலும் நீங்க மிஸ் பண்ணாம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும் என்பதையுமே இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன். நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு வேறு எந்த தரிசன டிக்கெட்டுகளுமே ஆன்லைன்ல இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன்லயும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இலவச தரிசன டோக்கன்களான SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸும் இந்த முதல் 3 நாட்களுக்கு ஆஃப்லைன்லயும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டுமே இந்த முதல் 3 நாட்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. மற்ற யாருமே நேரடி சர்வ தரிசனம் மூலமாக அனுமதிக்கப்பட மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்கள் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசனத்திற்கு ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும், டோனாஸுக்கான தரிசன டிக்கெட்டும், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் இஷ்யூ பண்றாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்றாங்க. டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நாம இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்குமே கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்களான SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய 10 நாட்களுக்குமே டிடிடி கேன்சல் பண்ணிருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பக்தர்களை துவார தரிசனத்திற்காக டிடிடி அலோ பண்றாங்க. இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் போய் பெருமாளை நாம தரிசனம் செய்வதற்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருக்கணும் என்ற கண்டிஷன் கிடையாது. தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. தரிசன டோக்கனும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் டோக்கன் இல்லாமல் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நாம போய் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான நாட்கள்ல போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்களை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக அனுமதிக்க போவதாக ஏற்கனவே டிடிடி அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க.
சில ஃபாலோவர்ஸ் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு ஜனவரி 1ஆம் தேதி மதியம் போயே நம்ம கியூல ஜாயின் பண்ணலாமா, அதற்கு அலோ பண்ணுவாங்களா என்று கேட்டிருந்தீங்க. அப்படி அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி இரவு வரைக்குமே தரிசன ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல, அதாவது மிட் நைட் 12 மணிக்கு மேலேயோ அல்லது ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை 3 மணியில இருந்தோ இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி கிளியரான அபிஷியல் அப்டேட்ஸ் டிசம்பர் 30 அல்லது 31ஆம் தேதி போல டிடிடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிடிடி இதனை பற்றி ஏதாவது அபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நானுமே இமீடியட்டா உங்களுக்கு அந்த தகவல்களை வீடியோ மூலமாக ஷேர் பண்றேன். ஸோ நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்து நேரடி சர்வ தரிசனம் மூலமாக இந்த 7 நாட்கள்ல தரிசனம் பார்ப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்றும் சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த நேரடி சர்வ தரிசனத்தின் மூலம் லக்கி டிப்ல செலக்ட் ஆகாதவங்க, தரிசன டிக்கெட் புக் பண்ண மிஸ் பண்ணவங்க எல்லாருமே தரிசனத்திற்காக வருவாங்க. அது இல்லாம லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களும் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுமே 2வது முறை துவார தரிசனம் பார்ப்பதற்காகவும் இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்காக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்றே நம்ம எதிர்பார்க்கலாம். தினமுமே திருமலையில இருக்கக்கூடிய நேரடி சர்வ தரிசனம் தான் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். நேரடி சர்வ தரிசனத்துல தினமுமே தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது, 14 மணி நேரம் ஆகுது என்று டிடிடி எப்படி தரிசன நேரம் மென்ஷன் பண்றாங்களோ அது போலவே இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்கு இந்த 7 நாட்களுக்கு ஆகுமா என்றால் அதை நாம இப்பவே கெஸ் பண்ண முடியாது. ஜனவரி 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்புள் தரிசனத்திற்கு போயிட்டு வந்த பிறகு நேரடி சர்வ தரிசனத்துல அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் தரிசனம் ஆச்சு என்று சொல்வதை குறிப்பிட்டு தான் எத்தனை மணி நேரம் மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு தரிசனத்திற்கு ஆகும் என்று நம்ம கெஸ் பண்ண முடியும். அதே போல ஜனவரி 3ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பக்தர்களுக்கு எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆனது என்று டிடிடியுமே அபிஷியலா அப்டேட் பண்ணுவாங்க. அது போன்ற தகவல்கள் வந்த பிறகுதான் தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்பது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜனவரி 5ஆம் தேதி டிசம்பர் வெக்கேஷன் முடிந்து எல்லா குழந்தைகளுக்குமே ஸ்கூல் ரீஓபன் ஆகிடும். சோ டிசம்பர் 5, 6, 7, 8 இந்த 4 நாட்கள்ல நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனத்திற்கு குறைவான நேரம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஜனவரி 2, 3, 4 இது 3மே விடுமுறை நாட்கள். குழந்தைகள் எல்லாருக்குமே வெக்கேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நாட்கள்ல ஆகக்கூடிய தரிசன நேரத்தை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்குமான தரிசன நேரம் என்பது குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த நேரடி சர்வ தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா என்றும் கேட்டிருந்தீங்க. கிரவுட் மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணி ஒவ்வொரு பேட்சா தரிசனத்திற்காக அலோ பண்ணிட்டே வர்றாங்க. சோ அந்த நாள் நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் கிரவுட் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து தான் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணக்கூடிய நேரமுமே மாறுபடும். அடுத்து இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு ரூம் கொடுப்பாங்களா, எப்படி நாங்க ரூம் எடுக்கலாம் என்று கேட்டிருந்தீங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த ரூம் புக்கிங் கான்செப்ட் லக்கி டிப்ல செலக்ட் ஆனவர்களுக்குமே பொருந்தும். லக்கி டிப்ல செலக்ட் ஆகி நீங்க இதுவரைக்கும் ரூம் புக் பண்ணலன்னா நீங்களும் இதே ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். போன வருடம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய 10 நாட்களுக்குமே திருமலை லொகேஷனுக்கு, அதாவது மேல் திருப்பதி லொகேஷனுக்கு 10 நாட்களுக்குமே ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ணல. கீழ் திருப்பதி லொகேஷனுக்கு மட்டும்தான் ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ணிருந்தாங்க. இதே ப்ரொசீஜர் தான் இந்த வருடமும் ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சோ திருமலா லொகேஷனுக்கு ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க என்றே நம்ம எதிர்பார்க்கலாம். திருமலா லொகேஷனுக்கு ரூம் தேவைப்படக்கூடியவங்க நேரடியாக உங்களுடைய தரிசன நாள் அன்று திருமலைக்கு போய் சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக நாம ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓபன் பண்ணி ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுல நாம ரூம் எடுப்பதற்கு ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் அவசியம். யார் கியூல நின்னு ரூம் புக் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்னு ரூம் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரூம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அவருடைய ஆதார் கார்டோடு கியூல நின்னு நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். அல்லது நீங்க நிறைய பேர் போயிருக்கீங்க, 2 ரூம் தேவைப்படுதுன்னா 2 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்னு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு வரலாம். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் நீங்க கியூல ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும்
அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு மினிமம் 1 மணி நேரத்திலிருந்து மேக்சிமம் 4 மணி நேரம் ஆகலாம். போன வருடம் மேக்சிமம் 3-3.5 மணி நேரத்திற்குள்ளேயே நிறைய பேருக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துருச்சு. ஈவினிங் மேல போகக்கூடியவங்களுக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு நேரம் கொஞ்சம் கூடுதலாக ஆகலாம். சோ நிச்சயமாக ரூம் தேவைன்னு நினைக்கக்கூடியவங்க மேக்சிமம் மதியத்திற்குள்ள திருமலா லொகேஷனுக்கு போய் ரூமுக்காக புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல போய் நேரடியா ரூம் புக் பண்றதுக்கு மினிமம் 2 நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கீழ் திருப்பதியில தங்குவதற்கு உங்களுக்கு ஆஃப்லைன்ல ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைன்ல ரூம் டிடிடி கொடுக்கறாங்க. அங்க நமக்கு ரூம் தேவைப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கியூல ஜாயின் பண்ணி நம்ம ஆஃப்லைன்ல ரூம் எடுத்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.